பிரமணியை தோற்றுவிக்க பிரம்மனு சப்த ரிஷிகளை தோற்றுவிக்க அவர்களே காசிபருக்கு ஆதவன் பிறந்தான் அண்டமெல்லாம் ஒளி பிறந்தது ஜெயமாதவன் பிறந்தான் கொண்டவருக்கு நல்ல வழி பிறந்தது ஒளி பிறந்ததால் உயிர் தோன்றிய உணவாக அக்னி அப்போ வழி பிருத்திவி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தோன்றின பஞ்சபூதங்களை தோன்றலால் பிரம்மன் உயிரினங்களை படைத்தார் அவைகள் வாடும் முறையை நெறிப்படுத்த ரிக்கு யஜுர் சாமம் அதர்வம் சொல்லக்கூடிய வேதங்கள் நான்காக பிரிக்கப்படுது வேதங்கள் வெளியே சொல்லவும் காலத்தை கணக்கெடு திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக வைக்கப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லிக்கிறாங்க அநீதியை அழித்து நீதியை காப்பாற்ற என் பாட்டன் வரநாமன் மச்சா குருமா வரகா ரமணா நரசிம்மா பரசுராமா ராமா பிரராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதம் எடுத்துக்காப்பார் யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே என்பதை போல நாராயணன் அந்த இடத்திலே தோன்றி அநீதியை ஒழித்து நீதியை காப்பாற்றுவது செயல்படக்கூடிய அதனாலே கனகப்பிரியன் நாரதன் என்னும் நாமம் ஏற்பட்டது அபிஷேக பிரியா சிவா கனகப்பிரியா விஷ்ணு ஸ்தோத்திரப்பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கனகப்பிரியா நாராயண முறையான சொல்லப்பட ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கனகவசியாவிட்டால் என அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க சிரமமாகப்பட்டது 1000 சம்பராக எடுத்து வந்தது எந்த விதமான ஆட்சி வினைகள் இருந்தாலும் இடத்திலேயே வனவர வேண்டால் ஆதி முதல் கடவுள் விநாயக பெருமானை பணிந்துவிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்போம் நாராயணா வாங்கினேனே இங்கே நாரதன் நடிக்கும் அருமை மாப்பிள்ளை கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு விழா கமிட்டியார் சார்பாக மாலையிட்டு பொன்னாடி அணிந்து புகழாரம் சட்டப்படுகிறார்கள். ஆடு குட்டையா இருக்கவன் பச்சாம்பட்டி முத்துராஜா ஜான்சராணி குடும்பத்தார் சார்பாக பொன்னாடி புகழாரம் சட்டப்படுகிறார்கள். பொன்னாடி நிஷா தர்மராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக நன்றி. பொன்னாடி நினைவத்து மாபெரும் தூரப்படுத்திய மாபெரும் கிராமம் ஆகிய கீழகிரி சார்ந்த மாபெரும் கிராம பொதுமக்களும் மற்றும் அந்த விழா குழுவினை இவ்வளவு சிறப்பு நடத்தக்கூடிய எங்களது சூரிய திருப்ப சுவாமி விழா கமிட்டியார்கள் அன்பு நண்பர் அனைவருக்குமே சிறந்த நன்றிகள் வணக்கம். ஏன்னா இதே மேடையில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு உயரத்துல மேடை ஏறின ஒரு ஞாபகம். நம்ம 7வது முழு பரிசு எழுதிக்கிட்டு இருந்தேன். நன்றி. அதை படிச்சு முடியறதுக்காக நாடகம் முடிந்த உடனே என்னுடைய பகுதி முடிந்தோடனே கிளம்பி போனேன். மீண்டும் இந்த ஒரு வாய்ப்பு வழங்கிய மாபெரும் கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அருமை சித்தப்பா மழைச்சாமி சித்தப்பா அவர்கள் மற்றும் அன்பு தம்பி முத்துமாணிக்கம் அவர்களது குடும்பத்தாரர் சார்பாக ரூபாய் 101 மணிபா வழங்கி பொன்னாடை நிமித்து கௌரவப்படுத்திய அருமை சித்தப்பா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாரர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம உடம்புக்கு இவ்வளவு மாலையை தூக்கி போட சும்மாவே நம்ம அப்படித்தான் நிற்போம். அந்த அன்பிற்கு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிய அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த உள்ளம் கணிந்த நன்றி. பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையில் கதை நடாத்த முயற்சிப்பேன். எங்களை எல்லாம் அழைத்து வந்தேன். ஏன்னா வந்திருக்கக்கூடிய அனைவருமே மதுரை கலைஞர்கள். ஆமா, நான் மட்டும்தான் காரைக்குடியில் வந்திருக்கேன். அந்த அன்புக்கு முதல்ல நன்றி. அதை சாத்தியமாக்கிய என் மரியாதைக்குரிய அருமை மாமா ஏனாதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி மாமா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒரே வாரத்தில் முடிச்சுக்கலாம். இல்லைங்க அந்த பையன்லாம் மாட்டா தனியெல்லாம் வரமாட்டாப்ல, வண்டி வச்சுதான் வருவாப்ல, அப்படி ஒரே வாரத்தில் முடிச்சுக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லாம யாரை கேட்கிறீங்களோ அவர் அழைத்து வருகிறேன் என்று அழைத்து வரக்கூடிய அருமை மாமா சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றிகளை விளக்கத்தையும் மனதார வந்திருக்கக்கூடிய அனைவருமே நாடக கலையினை முறையோடு ரசிக்கும் இந்த நவீன காலகட்டத்தில் கூட இவ்வளவு பேர் நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சின்ன நடிகையும் சிறந்தான வணக்கம் இந்த மாபெரும் மேடைக்கு நன்றி. ஆகை நாளை முதலுடைய விநாயகப் பெருமானை வணங்குவோம். அதன் பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை படிப்போம். நாராயணா அத்திமுகத்திலே
வேறு யார் ஐந்து கரங்களே அவயங்களே அஞ்சு கரங்களே அவயங்களே ஐந்து கரங்களே அவயங்களே கஜமுகத்திலேயில் காருண்யமே கஜமுகத்திலேயில் காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் ஐந்து கரங்களே அவயங்களே மலையாளை முகத்தோடு கவல் காப்பவன் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் மலையாளை முகத்தோடு நம்மை காப்பவள் தேவாதி மூவருக்கும் இவன் மூத்தவன் ஆனந்தவனத்து அருளிருந்தவன் ஆனந்த பவனத்தில் அருளினவள் அசைகின்ற துதிக்கை பரவிரைப்பவன் அசைகின்ற துதிக்கை பரவிரைப்பவன் மாங்கடி கணக்கென்று விளையாட்டு செய்கிறார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்கிறார் அதனால் அதையும் உண்ணாவிடை தந்த அஞ்சு கரங்களே அவயங்களே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் இவன் மடியிலே ஏழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே அறிவு கணநாயகா ஆரம்பமே அறிவு ஜனநாயகா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா அடுத்தென்ன முடிவென்ன அருள்வாயப்பா கரிமுக குருதேவன் திருவுளம் கணித்தாரே கரிமுக குருதேவன் திருவுள்ளம் கனை காக்க அறியாத சிறியேன் தினம் பாரதி தந்த அஞ்சு கரங்களே அவயங்களே ஐந்து கரங்களே அவயங்களே கஜமுகந்தில் காருண்யமே கஜமுகவிலே காருண்யமே அருளும் பாதம் சரணங்களே ஐந்து கரங்களே அவயங்களே ஐந்து கரங்களே அவயங்களே அவையினாலே ஆதி முதல் கடவுள் அந்த விநாயக பிரமாணை இந்த இடத்திலே பணிந்தான் நம்மோடு இடத்திலே வணங்க கொண்டாள் வாடியை வாடி வரதனை வடநாள் பிறந்தீர் கூடினீர் கூடி இளைய வருத்தமோடு அபர்தனும் கடமையை கருதி ஓடினீர் ஓடி உய்வதர் பொருளால் உணர்வு என்னும் பெரும் பதந்திரத நாடினி நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா சொல்லுக்குரிய பாட்டனாகிய பரந்தாமனை பணிந்து நடக்க வேண்டிய காரியத்தை படிப்போ நாராயணா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா திருமணம் நாடும் சீனிவாசா ஏழு மலையாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
திருப்பதி மலைவானும் வெங்கடேசா திருமலை மனம் நானும் மலைவாசா திருப்பதி மலைவானும் வெங்கடேசா வெங்கடேசா இந்த இடத்தை விடாய் பிரமாணையும் படிந்தாலும் உலகத்திலேயே இத்தனை இடத்தை இணைகிறாலும் உயிர்கொடியின் கீழறங்கும் சோலை பிள்ளை முத்தமனம் பணிமுத்த மாலை படைத்தில் விளக்கி பூவலையை சுவையாக சொல்லத்தால் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் எனக்கெனவளை என்பதை போற்றும் வகையிலே இடத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் இடத்தின் சிறப்பை கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே போகலாம். காரணம் என்ன? கழுத்தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி இது. அப்படின்னா உலகத்திற்கே நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம், வீரம், ஆன்மீகம், அறிவியல் இது அனைத்தையுமே கற்றுக் கொடுத்த ஒரே நாகரிகம் இது. அப்படின்னா கண்டிப்பாகவே அது நம்முடைய தமிழ் நாகரிகம் மட்டுமே. என்ன காரணம்? இன்றைய காலகட்டத்தில் உலகத்தினால இன்றைய காலகட்டத்தில் கூட செய்ய முடியாத எத்தனை விஷயங்களை செய்து காட்டியவன் நம்முடைய முன்னோர் தமிழன். பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா நீ உலகத்துல எல்லாரும் வியந்து பார்க்கிறாங்க. எப்படா இன்றைய அறிவியல் தொழில்நுட்பம் மிகுந்த காலத்துல கூட செய்ய முடியாத விஷயத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கானே, எப்படி இது சாத்தியம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை வெளிநாட்டவர்களுக்கே உண்டு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவில் உலக அதிசயங்கள் 7 தஞ்சை வரைக்கும் இடம் இல்லை. ஏன் இடம் இல்லை? நம்ம அதுல 7 அதிசயங்கள் ஒரு அதிசயம் இருக்கு. பைசா நகரில் சாய்ந்த கோபுரம். என்ன பெரிய அதிசயம்? ஒரு இன்ஜினியர் கட்டுறப்ப அது பேசணும் தப்பா போட்டுட்டாரு, அந்த கட்ட வேண்டியது நேரம் வராம கொஞ்சம் சாஞ்சு வச்சு அப்படி சாய்ந்தது இன்னைக்கு உலக அதிசயம்னா 1008 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு ஆலயம். தஞ்சாவூர் பகுதியில பாறையே கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாறை இருந்து பார்த்திருக்கோமா? பாறையே கிடையாது. பாறை இல்லாத இடத்துலயே கிட்டத்தட்ட 10,000 டன் இடையில ஒரு மிகப்பெரிய கற்கோவில் கட்டி வச்சிருக்கேன். அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் யாராலே செய்ய முடியாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த கோயில் கோபுரத்து மேல ஒரு தனி கல் ஒண்ணு இருக்கும், உருளையா ஒரு கல். அந்த கல்லுடைய இடம் மட்டும் 80 டன்னு. ஒரு டன்னுக்கு 1000 கிலோ, 80 டன்னுக்கு 80,000 கிலோ. அது சேர்த்த கல் அல்ல, தனி கல். அந்த ஒரு கல்லுடைய இடம் மட்டும் 80,000 கிலோ. இன்றைய நவீன காலகட்டத்தில் கூட அவ்வளவு இடம் உள்ள கல்ல மேல கொண்டு வைக்க முடியாது. வச்சு காட்டின இப்ப இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அமெரிக்காக்காரர் கூட முடியல. எப்படா இவ்வளவு இடம் உள்ள கல்ல எப்படி இவ்வளவு உயர்ந்தோட வச்சிருக்காங்களே, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு உலக அரங்கே வியந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது பேசாம சும்மா கோயிலை கட்டிவிடு போய் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லாம அந்த கோயில் கட்டுதலையுமே தன் அறிவை மேம்படுத்துறான். ஏன்னா உலகத்தில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி எது அப்படின்னா நம்ம தமிழ் மொழி தான். எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் செம்மொழியா தமிழ் மொழி. ஒரு மொழி செம்மொழி பட்டு வாங்கணும் அப்படின்னா அது எத்தனை கட்டங்களை கடந்து போகணும்னு எல்லாரும் 28 இடங்களை கடந்து சென்று அதற்கான தகுதி இருந்தால் மட்டுமே ஒரு மொழி செம்மொழியா அறிவிக்கப்படும். நம்ம செம்மொழி தாய்மொழி தமிழ். அந்த தமிழை அந்த கோயிலே வச்சு பெருமை கொடுத்தேன். அதுதான் முக்கியமான விஷயம். என்ன காரணம்? ஏன்னா நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியிலே உயிரெழுத்துக்கள் 12. அந்த கோயில போனீங்கன்னா அங்கே உள்ள லிங்கத்தினுடைய உயரம் 12 அடி, மெய்யெழுத்து 18. அந்த கோயில போனீங்கன்னா அந்த லிங்கத்துடைய அகலம் 18 அடி, உயிர்மை எழுத்து 216. அந்த கோயில் போனோம்னா அங்கே உள்ள கோபுரத்துடைய உயரம் சரியா 216 அடி. ஆயுத எழுத்து 1. அந்த உள்ள லிங்கம் ஒரு லிங்கம் மொத்தத்தையும் கூட்டினா 247. உள்ள இருக்க லிங்கத்துக்கும் வெளியில இருக்க நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் சரியா 247 அடி. சும்மா வெறுமனை கோயில விட்டாம நம்ம தாய்மொழி தமிழுக்கு பெருமை கொடுத்தேன் அப்படின்னா பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டிய ஒரு தருணம். இருந்தாலும் இடத்தை வர்ணிக்க வேண்டும். அதனால இடத்தை வர்ணத்தை விட்டு பிறகு கூற வேண்டிய விஷயங்களை கூறலாம். ஆகையினாலே எப்படி வர்ணிக்கலாம்? நதியூரும் அமைந்த அழகி இடத்தை வர்ணத்தால் எப்படி வர்ணிக்கலாம்? நதிவாரம் நதியோரம் நாடும் கொண்டு ஆட்டியம் வாடுது மெல்ல நாடனமானந்தம் என் சொல்லு. நதிவாரம்
அவர் நாடக ரசிகை கண்மணிகளுக்கு மனமார்ந்த நன்றி. இடத்திலே யாரேனும் இருக்கிறார்களா? சத்தம் ஏதும் கேட்கிறதா? கவனிப்பு. நாராயணா என்ன சொல்? ஏதோ ஒரு தீய சக்திகளின் நடமாட்டம் இங்கே தெரிகிறது. இருக்கணும் கவனிக்க கொள்ளலாம். அசந்து மய தூண்டி வச்சு வர்றேன். தீய சக்தியா மாத்துவோம். இருந்தாலும் இடத்துல இந்த பெண்ணை வர்ணிக்க வேண்டால் அழகான பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரை மாத்த வசம் பண்ணால் உருக்கி வார்த்தை அமைக்கப்பட்ட எளிமிகு சித்திர பதமை. ஆமா, ஒருத்தருடைய குரல்ல ஒருத்தர் குரல் வளர்க்கிறது பெரிய விஷயம் கிடையாது. துரைசாமி சூரைசாமியா சூரைசாமி ஊரு குடியிருக்கும் சூரியசாமி பற்றி ஒரு பாடல் கண்டிப்பாக போகும்பொழுது அந்த பாடலை பாடுகிறேன். ஆனால் இந்த பாடல் தெரியாது, ஏதாவது ஒரு சாமி பாடல சேர்த்து வச்ச பாடணும். அதனால கண்டிப்பாக பாடுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுவாமிகள் பேர்களை வழங்கிய அன்பை என்ன நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன காரணமாமா சத்தம் ஆளுநர் சொல்ல சத்தம் கிடைச்சு. ஆமா, ஐயா சீரழி கோவிந்தராஜ் ஐயா மாதிரியே நினைச்சா பாட முடியும் சில பேர். ஆமா, டிஆர் மகாலிங்க ஐயா மாதிரி நினைச்சா ஒருத்தர் குரல்ல ஒருத்தர் குரலுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த அம்மா சத்தத்தை கேட்டீங்களா? ஒருத்தருடைய குரல் வளத்துல 4 சுசீலா அம்மா, 5 ஜானகி அம்மா, 8 லதா மங்கேஷ்கர், 10 ஆசா போஸ்லே. யார் குரல்ல? தீசக்தி குரல்லையா? ஒட்டுமொத்த உள்ள இருக்கக்கூடிய அனைவரும் குரலிலேயுமே லதா மங்கேஷ்கர் இருக்காங்களே, அவங்களுடைய குரல் வளத்தை அமெரிக்க நிறுவனம் 10 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பிறந்தல இருந்து எப்படி ஒரு குரல் வளம் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்றத சோதனை பண்றதுக்காகவே அந்த 10 கோடிக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மையிலே இந்த அம்மா சத்தத்தை கேட்டாங்க எப்படி 200-300 கோடி போகும் நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவு ஒரு இனிமையான ஒரு கானம். நானே வயங்கி விட்டேன். அப்படிப்பட்ட இந்த கான சொந்தக்காரி இவளை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வேண்டும் வர்ணிக்கலாம். இருந்தாலும் ஏன்னா முதலே சொன்னவாறு ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக திகழ்ந்தான். தமிழரின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துக்கூடியவன் ராஜராஜ சோழன். சரி, அப்பந்தான் அவ்வளவு பெருமை வாங்கினவனா? அவன் பிள்ளை சும்மா இல்ல, அவன் அதை விட பெரிய ஆளு. அப்பா ஒரு கோயில் கட்டிவிட்டாரு, நம்மளோட கோயில் கட்டணுமா இல்லையா அப்படின்னு நினைச்சு அவர் கட்டதை விட பெரிய கோயிலா கட்ட நினைச்சு ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சார். அது கட்டும் பொழுதே அப்பா இறந்துட்டாரு. அந்த துக்கத்துல சரி அவரோட பெரிய கோயில் கட்ட சொல்லி சுருக்கிக்கிட்டேன். கோயிலை கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிக்கிறதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமா இல்லையா? கும்பாபிஷேகம் பண்ணா கங்கை நீர், புனித நீர். அப்பா அது புனித நீர், இப்ப சாக்கடை மாதிரி மாத்திட்டேன். அந்த புனித நீரை எடுத்து வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. போறேன், போய் கேட்கிறேன், ஐயா நான் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும், கங்கை நீரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அந்த இடத்தை ஆண்ட மன்னன் போய் கேட்கிறேன். அப்படின்னு சொல்றேன், தண்ணி தரவே முடியாது, எல்லா இடத்தையும் விவசாயம் முடியாது சொல்ல. அப்படியான சங்கதி அப்படின்னு எவன் சொன்னாலும் அவன் மீது படையெடுத்து போய் அவனை அடிச்சு உதச்சு அவன் தலையிலேயே கங்கை நீரை கொண்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ண. அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆலயம். பாருங்க, கங்கையின் காவிரியாவது இங்கே ஓடிட்டு இருக்கு. காவிரி கொண்ட சோழபுரம் இல்ல, கங்கை கொண்ட. வடநாட்டில் ஒரு கங்கை நிறைய படையெடுத்து போய் அங்கே வரைக்கும் இமய வரைக்கும் போய் படையெடுத்து வந்து கும்பாபிஷேகம் பண்ண அப்படின்னா அவன் தான் தமிழ் மன்னர்களிலே முதல் கப்பல் படை வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன். யார் அப்படின்னா அவன் ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அவனும் ஒரு தமிழனே. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு சபை இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபை வேறு. அந்த ஐநா சபையில வேற என்ன, எந்த உலக நாடுகளுக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது. எந்த உலக நாடு 3வது ஒரு உலக புறம் தான் பூமி அழிஞ்சு போயிடும். ஏன்னா அப்படி அணுகுண்டு தானே, பூமி அழிஞ்சு போயிடும். அப்ப அழியக்கூடாதுன்றதுக்காக சமாதானப்படுத்துற ஒரு சபை எது அப்படின்னா ஐநா சபை, யுனெஸ்கோன்னு சொல்லுவோம். அந்த சபைக்கு தலைமையிடம் அமெரிக்கா. அந்த தலைமையிடம் ஆகப்பட்ட அந்த அமெரிக்காவில் ஐநா சபையிலேயே எந்த ஒரு மொழிக்கு இடம் இல்லை, ஒரே ஒரு மொழியை தவிர, தமிழ் மொழியை தவிர. தமிழ் மொழியில ஒரே வாசகம், யாது ஊரே யாவரும் கேள்வி. கனியன் பூங்குன்றன்ற ஒரு நம்ம பக்கம், நம்ம திருப்பத்தூர் பக்கம் மையாளம் அப்படின்னு ஊர் இருக்கு. அதோடைய ஆரம்பகால பெயர் பூங்குன்றம். அங்கே பிறந்த கனியன் பூங்குன்றன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி கூறிய யாதும் ஊரே யாவரும் கேள்வின்ற வாசகத்தை மட்டும்தான் ஐநா சபையில வச்சிருக்காங்க. அப்படின்னா அவர் யாரு? நம்முடைய தமிழன் அப்படின்றதுல கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். தமிழ்நாட்டுக்கு ஒரு முத்திரை, என்ன முத்திரை? அரசாங்க முத்திரை, ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம். அது அன்னைக்கு தமிழகத்து அரசாங்க முத்திரையா இருக்கு. இது பெருமை இல்ல, தமிழ்நாட்டிலே இருக்க ஒரு கோயில் அது தமிழ்நாட்டு அரசாங்க முத்திரையா இருக்குது பெரிய விஷயம் இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில, உலகத்தின் ஏதோ ஒரு கடைக்கோடி மூலையில இருக்கு கம்போடியான்னு ஒரு நாடு. அந்த நாட்டுக்கே அரசாங்கத்தை எது தெரியுமா?
ஒரு தமிழ் மன்னன் கட்டிய ஒரு ஆலயம். கம்போடியா நாட்டுல இங்க இருந்து படையெடுத்து போய் அங்கே போய் அந்த மன்னனை அடிச்சு விரட்டி விட்டு அங்கே அரசாட்சி பண்ணி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆலயம். நம்ம கம்போடியா நாட்டுல அங்கோர் பாட்டுன்னு ஒரு ஆலயம், நெட்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ் உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில்னா அந்த ஒரு இங்க இருந்து கீழே வளவு இருக்கே, எத்தனை கிலோமீட்டர் கீழே வளவு? 5 கிலோமீட்டரா? ஆனால் அந்த கோவிலுடைய சுற்றளவு மட்டும் 7.5 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர். பாருங்க, ஒரு கோவிலுடைய சுற்றளவு மட்டும் 7 கிலோமீட்டர்னா அது எவ்வளவு பெரிய கோயில். இதை கட்டியவனும் இங்க கம்போடியா, அது வந்து மியான்மர் இருக்கு இல்லையா, அதாவது மலேசியாவை தாண்டி மியான்மர் பக்கத்துல கம்போடியான்னு ஒரு நாடு, ஒரு சில பேர் தெரியும் நினைக்கிறேன். அந்த நாட்டுல இருக்குது ஒரு கோவில், விஷ்ணு கோவில், பெருமாள் கோவில். ஆனா அது இப்ப புத்த ஆலயம் வாங்கினாங்க. அதை கட்டிய மன்னன் யாருன்னா சோழர் பரம்பரை, பிற்கால சோழர்களை வந்த 2ஆம் சூரியவர்மன் ஒரு மன்னனால் கட்டப்பட்டது அந்த ஆலயம். அந்த ஆலயம் தான் எனக்கு அந்த நாட்டுக்கே அரசாங்க முத்திரை அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு தமிழன் கட்டின கோயில் ஏதோ ஒரு நாட்டுக்கே அரசாங்க முத்திரை அப்படின்னா உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். மேல அவனை நினைச்சனால ரொம்ப பெருமைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு சரித்திரங்கள், ஒரு மகான்கள், மிகப்பெரிய அறிவாளிகள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. ஆனா இவ்வளவு இருந்தோம் தமிழின் சிறப்பு உலக அரங்கத்துக்கு வர முடியல. ஏன் முடியல? சின்ன விஷயம் உங்களுக்கு புரியணும்னா ஒரு சின்ன நண்டு கதை ஒன்று சொல்லுவாங்கம்மா. என்ன பண்ணா, ஒரு கப்பல்ல எல்லா மாநிலத்துல நண்டுகளை ஏற்றுமதி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஏற்றி வச்சா மத்திய ஒருத்தன் நண்டுகளை போனா அவன் அரை கப்பலுக்கு ஏற்றிச்சு ஓடுறேன். கேப்டன் கூப்பிடாரு, ஐயா எல்லா மாநிலத்தும் நண்டை மூடி வச்சுட்டேன், ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்து கொண்டு வந்த நண்டை மட்டும் நான் மூடி வைக்கிறாங்க, அதுக்கு தான் மூடி வைக்க போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, போய் நீ வேலையை பாரு. ஐயா நண்டை மூடி வைக்கிறேன்னா அதெல்லாம் கடவுள் தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு. தப்பிச்சு போகாதியா, எப்படி சொல்றீங்க? தெரியும் அவ்வளவுதானே, வா நான் காட்டுறேன் அப்படின்னு இந்த கேப்டன் கூட்டி போறாரு. போய் பார்த்தா எல்லா மாநிலத்துல வந்த நண்டு மூடி இருக்கு, தமிழ்நாட்டுல இருந்து போன நண்டு மட்டும் மூடல. ஆனா எந்த நண்டு வெளியிலும் போகல. ஏன்னு பார்த்தோம்னா ஒரு நண்டு தத்தி ரொம்ப தடுமா கண்ணை தொடர்ந்தா ஒழிகின்ற கரை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை தொடர்ந்தா ஒழிகின்ற கரை எடுத்தா நடவனே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளோடாடுதனே, உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ளோடாடுதே. கண்ணா கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா, நம் காதலுக்கு தாதி ஒரு தொல்லையா. கண்ணை திறந்த ஒளியிலே அதை எடுத்த நடவலே நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனதிலே, ஒன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே, காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே. ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே, ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே.
நாடக உலகத்திலேயே ஒரு சாதனை படைத்த ஒரு நாரதர் என் மாமா முத்தப்பா அவர்கள். எனக்கு குருநாதர் மாமா என்னன்னா கூட அதற்கு இணையான ஒரு ஸ்தானம். ஆமா, அந்த அளவு ஒரு நல்ல ஒரு மனிதர். நான் இந்த அளவுக்கு ஒரு நாரதரா நினைக்கிறேன் அப்படின்னா அதன் முக்கிய காரணம் எனக்கு அரங்கேற்றம் பண்ண மேடை இல்லாம நான் தவித்த பொழுது முதல்ல நீ மேடை ஏற்றி விட்டு ஹரிதானம் தொட்டு வச்சு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவர் எனது மாமா முத்தப்பா அவர்கள். அவர் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லைனாலும் கூட இன்னும் 100 வருஷம் கழிச்சு கூட நாரதர் அவர் முத்தப்பா ஒரு நாரதர் இருந்தார்ப்பா அப்படின்னு மக்கள் மனதிலே நீங்காத இடம் பிடித்தவர் என் மாமா முத்தப்பா அவர்கள். அவருடைய பாடலுக்கு நடத்தின வணங்கி அவரது பாடலை பாட வாய்ப்பளித்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பெண்ணை வர்ணத்தால் வர்ணிக்கலாம் 1000 பாட்டுகளை அடுக்கடுக்காக வர்ணிக்கலாம். இருந்தாலும் கூட விடத்திலேயே வர்ணித்து விட்டு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். உராய் கருங்குளத்தில் குடியொன்று நல்வாளிக்கும் எனது தாய் பனாட்சி அம்மனை பற்றி பாட வேண்டும் என்பது உள்ள விழா கமிட்டியுடைய வேண்டுகோள். ஆகையினாலே இந்த பனாட்சி அம்மனை பணிந்து நடக்க வேண்டிய காரியத்தை கருங்குளம் நகர்தனிலே நீ இருந்தால் தாயே கரந்த மலையும் கதை கூறும். கருங்குளம் நகர்தனிலே நீ இருந்தால் தாயே கரந்த மலையும் கதை கூறும். கருணை மலையாக நீ இருப்பாய் அலை கடற்கடந்தும் உந்த புகழ் மணக்கும். கருங்குள நகர்தனிலே நீ இருந்தாயே கரந்த மலையும் கதை கூறும். படிந்தாலும் கூட நாம உயர்ந்த ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை தாங்கி இருப்பதற்கு காரணம் இந்த மாபெரும் நாடு ரசிகர்கள். ஆகினாலே அந்த கதாபாத்திரப்படி ஏதோ ஒரு பழைய பாடலை ஏதேனும் ஒன்று பாட வேண்டும், இல்லை என்றால் கதையிற்கான வேடமே அமையாது. ஆகினாலே ஒரே ஒருவன் மட்டும் வர்ணித்து விட்டு பிறகு சந்திக்கலாம் அந்த தீய சக்திகளை. இடைஞ்சலில்லாத ரசனை அதான் ரொம்ப முக்கியம். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உங்களை மதிக்கும் நிலைமை கொண்ட
தான் வருது விருப்பத்திற்காங்க. இல்லைன்னா எப்ப வந்தா விட மாட்டாங்க. 5 நிமிஷத்தோட ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். முத்துக்கு முட்டா பாடு. அதனால ஒரு உண்மை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்து வந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாடு இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. தாயாரை படித்ததில்லை தந்தை மூலம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை. தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாத்து கேட்ட தம்பி ஒரு பாட்டு மடித்ததில்லை. தாராக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி தாராக படித்து வந்தார் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஆட்டன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அம்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் நேரமின்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் ஏதேனும் தம்பி உள்ளவள் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் நேரமின்னும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னையிட வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லவாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லவாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஊர் நாடு பிரிவில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக பண்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. ராஜாக்கள் மாளிகையில் தானாத இன்பமனா நாடுகால் மண்டபமோ நாடு கொண்ட சொந்தமனா. ராதாக்கள் மாளிகையே காணாத இன்பமடா நாடுகால் மண்டபமோ நாடு கொண்ட சொந்தமனா. ரோஜாவி இதழ்களை போ நீராத வாசமனா. ரோஜாவி இதழ்களை போல் நீராத வாசமடா. ரோஜாவி இதழ்களை போ நீராத வாசமனா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமனா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக பாதை இணைந்திருந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக. கண்ணால இணைந்திருந்தோ ஒன்றுக்குள் ஒன்றாக. காலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பு வழங்கிய அண்ணாருக்கு நன்றி மற்றும் கைதட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து நண்பர்களுக்கும் சிறந்தான நன்றி. சாரதாமம் காதி கிடந்தனாலே யாராக இருக்கலாம் என்று பெண்மணி சுந்தரமிடு தமிழக எதற்காக வந்தார் என்பதையெல்லாம் விட வருகின்றார். முதலிலே இடத்திற்கான ஒரு காவல் நாளி. உண்மையிலே ஒரு காவல் நாளி தானா இல்லை காவலிலே வாலியா? ஏன்னா வாலி வந்து ஒரு குரங்கு. அதுக்காக அப்ப பப்பு நான் குழம்பு சொல்றேயா? அவர் மனித குரங்கு. வாடி முன்னாடி யாரு போய் நின்னாலும் வீரத்துல பாதி யாருக்கு வந்துடும், வாடிக்கு வந்துடும். ராமருக்கு கூட ராவணனை ஜெயிக்கிறது 10 மாசம் தேவைப்படுச்சு. வாலி எப்படி இல்ல, ஒரே தாவு இலங்கைக்கு போன கக்கத்துல ராவணனை அடைச்சா தூக்கி கொண்டாந்து தன் பிள்ளை அங்க
இவனுக்கு விளையாட்டு பொருளா கொடுத்தானா பாருங்க எவ்வளவு பெரிய ஆள் வாடி அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட வாடியை ராமர் மறைந்திருந்து கொன்றார். ஏன் கவனிக்கிற விஷயம், ஏன்னா மறைந்திருந்து தாக்கும் போர் முறைக்கு கொரில்லா போர்னு பேரு. ஆனா ராமர் கொரில்லாவே மறைஞ்சுதான் கொண்டிருக்காரு. அப்ப யார் வழியாரு வரட்டும், இவர் காவலாளியா இல்ல காவல்ல வாடியா இல்ல வெறும் காவாடியா என்னதெல்லாம் உற்று நோக்கி பார்த்து சந்தித்து உரையாடி விட்டு அதன் பிறகு வரக்கூடிய தீய சக்தியை சந்தித்து உரையாடலாம். நாராயணா தாமிரத்தை